Hi, எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா மதன்குமார். நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அலர்ஜி ஆஸ்மா சிறப்பு சிகிச்சை நிபுணர். நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். டாக்டர், என் குழந்தை நிறைய சாப்பிடுறான், ஆனா எடையே போட மாட்டேங்கிறான். பார்த்தா ரொம்ப ஒல்லியாவே இருக்கான். அவன் வெயிட் போடுறதுக்கு மருந்து கொடுங்க, இல்ல அவன் ஊடுறதுக்கு டானிக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெயிட் கெய்னிங் பத்தி நிறைய வாட்டி நான் ஏற்கனவே வீடியோஸ்ல பேசியிருந்தாலும் சில வாட்டி நம்ம திரும்ப இதை ரீஎம்பசைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோலையும் வெயிட் கெயின் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். அண்ட் இதுல வந்து பெரிய மேஜிக்கோ இல்ல சிறப்போ அதை பத்தி தான் நான் சொல்ல போறது இல்லை. உங்களுக்கான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் டெஃபினெட்லி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஒரு சில உணவு வகைகளை நான் கம்ப்ளீட்டா ஷேர் பண்றேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போதே, டாக்டர் என் குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கான் டாக்டர், வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, குழந்தையோட எடையை பார்த்துட்டு வந்து அவங்களுக்குன்னு க்ரோத் சார்ட்ஸ் இருக்கும். ஸோ குழந்தை இந்த வயசுல இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்றத வந்து க்ரோத் சார்ட்ல வந்து குறிச்சிட்டு பேரண்ட்ஸ்க்கு காட்டுவேன். ஸோ உங்களுடைய குழந்தை 4 வயசுக்கு 14 கிலோ 14.5 கிலோ இருக்கான், இது வந்து இந்த ரேஞ்சில தான் வருது அப்படின்றத அவங்கள புரிய வைப்பேன். ஏன்னா எல்லா குழந்தையும் 4 வயசுனா 15 கிலோ இருக்கணும், 16 கிலோ தான் இருக்கணும் அப்படின்னு புள்ளி மாதிரி அந்த டாட்ல குழந்தைங்க வந்து வெயிட் ஏற மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கும். பிறந்தப்போ அவங்க எந்த எடை இருந்தாங்களோ அந்த படி, அதாவது அந்த ப்ரொஜெக்டைல் படி தான் அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். குழந்தையோடைய ஒரு சிங்கிள் வெயிட்டை விட அவங்க எப்படி இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்றதா ரொம்ப முக்கியம். ஸோ 4 வயசுல ஒரு குழந்தை வராங்கன்னா 3 வயசுல எவ்வளவு இருந்தாங்க, 2 வயசுல அவங்களோட வெயிட் எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஒவ்வொரு வெயிட்டா அந்த க்ரோத் சார்ட்ல பிளாட் பண்ணி சீனியர் வெயிட் கெயின்ஸை பார்க்கணும். எவ்ரி இயர் குழந்தை 2 ல இருந்து 2.5 கிலோ வெயிட் கெயின் ஆகணும். வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்னா ப்ராப்ளமே இல்லைங்க. வெயிட் கெயினே ஆகல, 6 மாசம் 1 வருஷம் ஒரே வெயிட்ல தான் இருக்கான், இல்ல வெயிட் குறைஞ்சிட்டு தான் போறான்னா அப்பதான் நம்ம இன்டர்வீன் பண்ணணும். ஸோ இந்த வெயிட் கெய்னிங்க்கு ஃபுட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி குழந்தை ஏன் வெயிட் கெயின் ஆகல அப்படின்ற ஒரு எவாலுவேஷன் நம்ம பண்ணிடணும். கிரானிக்கா வாமிட்டிங் இருக்கு, லூஸ் மோஷன்ஸ் இருக்கு, நிறைய யூரின் போறாங்க, இல்ல அவங்க ஃபுட் இன்டேக்கே இல்ல, ரத்த சோகை இருக்கு, வேற வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருக்கு, இது என்னென்னலாம் ப்ராப்ளம் அப்படின்றத ஒரு வாட்டி கம்ப்ளீட்டா எவாலுவேட் பண்ணிட்டு தென் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய வெயிட் கெயின் நல்லா அடிக்குவேட்டாவே இருக்கும். ஸோ இந்த எவாலுவேஷன் எல்லாம் பண்ணியாச்சு, நார்மலா இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடியது அவங்களுடைய டயட் மாடிஃபிகேஷன் தான். ஸோ டயட் எப்படிலாம் மாடிஃபை பண்ணணும். ஒரு இட்லி தான் சாப்பிட்றான் டாக்டர், 1.5 இட்லி தான் சாப்பிட்றான், அதுக்கு மேல சாப்பிட வைக்கவே முடியல அப்படின்னா அந்த இட்லியை வந்து நம்ம கேலரி டென்ஸா மாத்தணும். கேலரி டென்ஸ்னா ஒரு உணவு ஒரு 100 கிராம் சாப்பிட்டா அதுல நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள்னால அந்த கேலரிஸ் வந்து நம்மளால அதிகம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி சாப்பிட்றாங்க, அதோட கொஞ்சம் நெய் போட்டு தரலாம், இல்ல எண்ணெய் கொடுக்கலாம், அண்ட் ஆயில், கீ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கேலரிஸ் அதிகமாகும். ஒரு ஸ்பூன் கீல வந்து 40 ல இருந்து 50 கேலரி இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஆயிலையுமே வந்து கிட்டத்தட்ட அதே அளவுக்கான கேலரிஸ் இருக்கு. ஸோ ஆயில், கீ ஆட் பண்ணலாம். செகண்ட், சுகர், அதாவது சர்க்கரை சார்ந்த பொருட்கள். ஸோ சர்க்கரை வந்து 1 வயசு வரைக்குமே தேவையில்லை. 1 வயசுக்கு மேல நீங்க சர்க்கரை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கரும்பு சர்க்கரை, இல்ல பனவெல்லம், பனங்கற்கண்டு, இந்த ஃபார்ம் ஆஃப் சுகரை நீங்க கொடுக்கலாம். இந்த ரீஃபைண்ட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர், ஆயில், கீ இது எல்லாமே கேலரிஸை வந்து அதிகப்படுத்தும். இது மட்டும் இல்லாம மாவு சத்து பொருட்களை அதிகமா கொடுக்கலாம். சத்து மாவு, மில்லட்ஸ், நட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சு இந்த சத்து மாவை கஞ்சி ஃபார்ம்ல லட்டு மாதிரி கொடுக்கறது, சத்து மாவு தோசை. ஸோ நிறைய வெரைட்டிஸ், நிறைய இமேஜினேஷன் பண்ணி நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம். இப்பெல்லாம் நிறைய ரெசிபிஸ் கூட யூடியூப்ல நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த நட்ஸ், ஆயில், கீ அண்ட் மாவுச்சத்து வகைகளை கொடுக்கும் போது கேலரிஸ் வந்து அதிகம் பண்ண முடியும். நட்ஸ்னா இதுதான் கொடுக்கணும், பாதாம் தான் தரணும், பிஸ்தா தான் கொடுக்கணும்னே கிடையாது. நம்ம ஊருக்கு நேட்டிவ் நட் வேர்க்கடலைங்க, வேர்க்கடலை சட்னி அரைச்சு கொடுங்க, துவையல் மாதிரி கொடுங்க. பீனட் பட்டர், பிரெட்லாம் சாப்பிடுவாங்கன்னா அதை பீனட் பட்டர் வீட்லயே செஞ்சு நீங்க பீனட் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் ட்ரைடு ஃப்ரூட்ஸ், இந்த உலர்ந்த பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, பிளாக் கிரேப்ஸ், எஸ்பெஷலி அந்த கரும் உலர் திராட்சை, அத்திப்பழம், இதெல்லாம் ரொம்ப சின்ன அளவுல கொடுத்துட்டு வந்தாலே கேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நட்ஸ் அண்ட் ட்ரைட் ஃப்ரூட்ஸோட பவர் வந்து எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தினந்தோறும் உங்க குழந்தையோடைய உணவுல அது இருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்ல பால் ரெகுலரா குடிக்கிற குழந்தைங்கன்னா நட்ஸ், இந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஒரு மில்க் ஷேக் மாதிரி கொடுக்கலாம். ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் தரலாம். நட்ஸ் எல்லாம் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி நீங்க தரலாம். இதெல்லாம் நீங்க ரொட்டீனாவே பிராக்டிஸ் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே மாட்டான் டாக்டர், வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டான், எந்த ஃப்ரூட்டும் சாப்பிட மாட்டேங்கன்னா ஃப்ரூட் மில்க் ஷேக்கா கொடுத்துருங்க. ஸோ ஒரு ஃப்ரூட் பிளஸ் அது கூட பால், கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்ல மிக்சியில அடிச்சு குழந்தைங்களுக்கு தரலாம். அவங்களுக்கு சளி இருமெல்லாம் அடிக்கடி பிடிக்காதுன்னா கொஞ்சம் ஐஸ்கிரீம் கூட சேர்த்து தரலாம். ஸோ தட் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஃப்ரூட் மில்க் ஷேக்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
சில பழங்கள்ல வந்து அதிகப்படியான கேலரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழத்துல ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்துல 100ல இருந்து 110 கேலரிஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி. குழந்தை 7-8 மாசம் குழந்தைனாலே நீங்க ஜஸ்ட் வாழைப்பழத்தை எடுங்க, கையில மசிச்சு கொடுத்துடலாம். அதிக அளவுல இருக்கிற கேலரிஸ் வந்து வாழைப்பழத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம சப்போட்டா பழம் அண்ட் அவகேடோ, பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம். நம்ம ஊர்களே இப்பெல்லாம் காமனாவே கிடைக்குது. கிடைச்சது அப்படின்னா நீங்க பட்டர் ஃப்ரூட்டை கூட உள்ள இருக்கிற அந்த ஊனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தரலாம். அதிக அளவுல நல்ல கொழுப்புகள் அவகேடோல இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம ஊருக்கு நேட்டிவான ஃப்ரூட்ஸை ரெகுலராகவே நீங்க தந்துட்டு வரலாம். காய்கறிகள்ல முக்கியமா இந்த கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி, இதுல வந்து நிறைய கேலரிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்காச்சோளம், ஸோ ஸ்வீட் கார்னோ இல்லை நம்ம ஊர் நாட்டுச்சோளம் வந்து ரெகுலரா நீங்க கொடுத்துட்டு வரலாம். இது மட்டும் இல்லாம எக்ஸ் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ், முட்டை பத்தி கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் ஷேர் பண்றேன், டெஃபினெட்லி பாருங்க. ஸோ எக் வந்து நீங்க 1 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு டெய்லி 1 தரலாம். 6 மாசத்துல இருந்து 1 வயசு இருந்தாங்கன்னா அரை முட்டை வரைக்கும் நீங்க தினந்தோறும் தந்துட்டு வரலாம். நான் வெஜிடேரியன் உணவுகள்ல மட்டன், அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி, ஃபிஷ், இது எல்லாமே வந்து நீங்க 7-8 மாசம் குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணி ரெகுலரா கொடுத்துட்டு வர வெயிட் போடும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ஆப்டிமலா கொடுத்தீங்க அப்படின்னா வெயிட் டெஃபினெட்லி போடும். பட் என் குழந்தை வெயிட்லாம் போடல டாக்டர், சாப்பிடவே மாட்டேங்கிறான், அவனுக்கு பசி எடுக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா என்னோட அடுத்த வீடியோல குழந்தைக்கு நேச்சுரலா எப்படி பசி எடுக்க வைக்கிறது, அவங்கள என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.